நான் ஒரு தொண்டனாக என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். உரிய மரியாதையை, உரிய பொறுப்பை ஒரு ஆற்றல் மிகுந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தை இந்த இடத்திலே நான் வைக்கின்றேன். ஒரு முடிவை 2026 நாம் எடுக்க வேண்டும். அந்த முடிவு என்பது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த நிர்பந்தமும் இல்லாமல் இந்த ஆட்சியை அதுமே வேண்டாங்க. நமக்கு உங்களுக்கு நீங்க தான் சொல்ல போறீங்க. எந்த பொறுப்பும் நமக்கு வேண்டாம். இதோட ஒரு பெரிய பொறுப்பு இவங்க கொடுத்துருக்குறாங்க எனக்கு. இந்த பொறுப்பு தான் எனக்கு வேணும், வேற எந்த பொறுப்பும் வேண்டாம். நம்ம வேலை இங்க தமிழ்நாட்டில் தான் நம்ம வேலை. சில காலங்கள் சங்கடங்களை அனுபவித்த நாம் மருத்துவர் ஐயாவினுடைய அன்பையும் ஆசியையும் பெற்று நடைபெறக்கூடிய ஒரு விழாவாக நடைபெறக்கூடியதையும், மிகப்பெரிய சவாலாக இருந்த தேர்தலில் 4 இடங்களை பெற்று இந்த தேர்தலில் வெற்றி பெற்றதையும் முப்பெரும் விழாவாக இந்த பொதுக்குழு நடத்தி கொண்டிருப்பதை நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தமிழக நாளிதழ்களில் தலைப்புச் செய்தியாக ஒரு செய்தி வந்தது. அதன் பின்னால் பாட்டாளி மக்கள் கட்சியும் பெரிய ஒரு சரித்திரமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் மத்திய அரசிற்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். மேகதாது பிரச்சனையில் கர்நாடக அரசு தமிழக அரசினுடைய அனுமதியை பெற தேவையில்லை என்ற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் கொடுத்த பதிலுக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சின்னையா அவர்கள் கொடுத்த அறிக்கைக்கு அதை தொடர்ந்து தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மத்திய அரசுக்கு எழுதிய கடிதம் தான் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக வந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் கிடைத்த பெருமை. நான் அப்படியே 2006 நோக்கி போகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி செய்த போது, பாட்டாளி மக்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த போது, அன்றைக்கும் கலைஞர் அவர்களுக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த ஆலோசனை அடிப்படையில் தைலாபுரத்தில் இருந்து தைலம் வருகிறது என்று சொன்னார். அதே போன்று 20 ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடிய வேளையில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு பனையூரில் இருந்து அவருக்கு உரத்தை அனுப்பி இந்த ஆட்சி சிறப்பாக நடக்க வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த தருணத்தில் ஒரு முக்கியமான செய்தி, அதை சொல்லி நான் விடைபெறுகிறேன். 2016 ஆண்டு மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்தை நாம் முன்வைத்த போதுதான் யார் இந்த இளைஞர் என்று ஒட்டுமொத்த தமிழகமும் எதிர்பார்த்தது. இன்றைக்கு 26 நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற முனைப்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். 2014 ஆண்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற்று 12 ஆண்டுகளாக அவர்களோடு இணக்கமாக உறவோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்ற உறுப்பினராக 2014 ஆண்டு தமிழ்நாட்டில் திமுக, அண்ணா திமுக இல்லாமல் வெற்றி பெற்று தருமபுரியிலிருந்து வெற்றி பெற்றவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதற்கடுத்து 2 முறை ராஜ்யசபாவினுடைய உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு தொண்டனாக என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்கிறேன். உரிய மரியாதையை, உரிய பொறுப்பை ஒரு ஆற்றல் மிகுந்த அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமை தாங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தை இந்த இடத்திலே நான் வைக்கின்றேன். ஒரு முடிவை 2026 நாம் எடுக்க வேண்டும். அந்த முடிவு என்பது எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த நிர்பந்தமும் இல்லாமல் இந்த ஆட்சியை அதுமே வேண்டாங்க. நமக்கு உங்களுக்கு தான் நீங்க தான் சொல்ல போறீங்க. எந்த பொறுப்பும் நமக்கு வேண்டாம். இதோட ஒரு பெரிய பொறுப்பு இவங்க கொடுத்துருக்குறாங்க எனக்கு. இந்த பொறுப்பு தான் எனக்கு வேணும், வேற எந்த பொறுப்பும் வேண்டாம். நம்ம வேலை இங்க தமிழ்நாட்டில் தான் நம்ம வேலை. அது அவருடைய நம்முடைய இலக்கு 2031 தமிழ்நாட்டிலே பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெற வேண்டும். அது நமது தலைவருடைய பெருந்தன்மை. இது எங்களுடைய ஏக்கம். எனவே ஒரு தொண்டனாக இந்த கருத்தை நான் முன்வைக்கின்றேன். அருமை சொந்தங்களே, ஒரு அற்புதமான தலைவரை நாம் பெற்றிருக்கின்றோம். எதிர்காலம் நம் அருகிலே இருக்கிறது. எனவே நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து உழைப்போம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை
அரியணையில் நாம் ஏற்றுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.